மகளே பசங்களாம் ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் வெளியில் போவோம் அப்படின்னாங்க. ஸோ கொல்லிமலையை சூஸ் பண்ணோம். இப்போ இந்த வீடியோவில் மட்டும் இல்லை, இன்னும் 2-3 சீரியஸ் எங்களோடு சேர்ந்து நீங்களும் கொல்லிமலையோட அழகையும் நாங்கள் போன இடங்களையும் பார்த்து ரசிங்க. நன்றி. என்னவா காலைல 6 மணிக்கு ஏறணும், கூட்டம் இருக்காது. கொல்லிமலைக்கு ஏறிடலாம். நீ இவ்வளோ கூட்டமா இருக்கு. அது எப்பொழுதுமே உங்களை நம்ம மலை ஹில் சைடு இருக்குல்ல, இதுல பாத்தீங்கன்னா இந்த லோக்கல் பீப்புள்ஸ் வந்து சாட்டர்டே சண்டே அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல போறோம்னு சொல்லி ஏறிடுறாங்க. இன்னைக்கு நானும் இதை நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை அவங்க வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். உங்களே பெரிய தப்பு பண்ணிட்டு ஏற்றாங்க. இருந்தாலும் வந்து கொல்லிமலை ஹில்ஸ் வந்து செம்ம என்ஜாய் பண்ணுவோம். நம்ம போக முடியாத நம்ம போற இடத்துக்கு அவங்களால கண்டிப்பா வர முடியாது. அந்த மாதிரியான இடம் தான் இப்ப நம்ம போறோம். அவ்வளோ சர்ப்ரைஸா அப்படி இருக்கிறோம். ஏன்னா இளம்பருதி இருந்ததுனால வந்து நல்ல இடமா வச்சிருக்கோம். ஏன் நம்பது அந்த மாதிரி இடத்துக்கு போமா, அருமையான இடத்துக்கு போறோம். நம்ம மலை மேல ஒரு மலை இருக்கு. மலை மேல ஒரு மலையா? என்ன மலை? கொல்லிமலை. இவன் அடிதான் வாங்க போகிறான். சரி மகளே, நம்ம பார்ப்போம். இந்த பாருங்கள், இந்த பனி மூட்டத்தோட அழகை, அந்த ஹேர்பின் பெண்டோட அழகு. நாங்கள் மேலேருந்து எடுத்த ஃபோட்டோஸ், இந்த வீடியோ ட்ரோனில் எடுத்தது. கண்டிப்பாக நீங்கள் ஹேர்பின் பெண்ட்லலாம் போகும்போது சில பேருக்கு மயக்கம் வரும், வாந்தி வரும். அதெல்லாம் இல்லாமல் பொறுமையாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி அந்த டூரை போயிட்டு வாங்க. நாங்கள் போன டூரில் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு பின்னாடி தொடரும். ஆரம்பத்தில் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். நம்மளோட நண்பர் ஒருத்தர் கொல்லிமலை போய் சேர்ந்தோன்னே ஒரு பிரியாணி வந்து கடையில் சொல்லி ஏற்பாடு பண்ணார். ஸோ அந்த பிரியாணி சிக்கன் பார்த்திங்கன்னா அப்படியே பொலன்னு சொல்லி சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து ஒரு சைட் சீயிங் போனோம். அந்த இடம் தான் சீக்கு பாறை அப்படின்னு சொல்லி ஒரு இடம். இதுதான் மக்களே இந்த சீக்கு பாறை. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், அந்த பாறை வந்து அந்த மிஸ்ட்டு கீழேருந்து மேலே போகிறது அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த அழகை நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸோ லைட்டாக ட்ரிஸ்லிங்கோட மலையில் வந்து நாங்கள் அப்படியே அந்த டவர்லலாம் ஏறி இறங்கி அங்கே ஆட்டம் போட்டு அருமையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ கொல்லிமலையை வந்து என்றைக்குமே மிஸ் பண்ணாதீங்க. அந்த சீக்கு பாறைக்கு வெளியில் வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே பர்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் ஷாப் வச்சுருக்கிறார் ஒரு நண்பர். அந்த ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக ஒரு சின்ன இடத்துல அந்த ஃப்ளவர்ஸ் வச்சு அந்த டிசைன் பண்ணி அருமையாக வச்சுருக்கிறார். இந்த ஆம்பியன்ஸை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஆம்பியன்ஸ் மட்டும் கிடையாது, உள்ள நம்மளோட அந்த சாக்லேட்ஸ், காஃபீஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ண போகிறோம். அதுவும் எங்களோட அப்படியே உள்ளே வாங்க, போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட்ஸ், இந்த ஊட்டி, கொடைக்கானல் அதேமாரி பண்ணுற மாதிரியே கொல்லிமலையிலையும் வந்து இவங்க பண்ணுறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குது. 240 ரூபா, 300 ரூபா, அந்த மாதிரி 200லேருந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதுமாரி ஜெல்லி சாக்லேட்டு, இந்த ஜெல்லி சாக்லேட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ வீட்டுக்கு வாங்கிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே பசங்களும் வேணும்னாங்க வாங்கிட்டு அப்படியே போகிற வழியில் அந்த மரங்களில் வந்து மிளகோட செடி படர்ந்துருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது. 2 வார்த்தை பார்த்தோம். ஸோ அதையும் விட்டு வைக்க வேணாமேன்னு எடுத்து வச்சோம். லாஸ்ட்டாக நாங்கள் வந்தது வந்து ஒரு மலை பாறைக்கு வந்திருக்கிறோம். இது வந்து எல்லோரும் போகக்கூடிய இடங்கள். இனி வரும் அடுத்தடுத்த வீடியோவில் வர இடங்கள் எல்லாமே வந்து எல்லாருமே போக முடியாது. நாங்கள் அங்கே லோக்கலில் நம்ம ஃப்ரெண்டு இருந்ததுனால இன்டீரியர் காட்டுக்குள்ளெல்லாம் போனோம்.